Mark 10. So 10, 10. Thank you, Master. போன ரவுண்ட்ல 50 இருந்தீங்க, இப்போ 20, 70. So you are on top. Okay, be careful. Semi finalக்கு ரெடியா இருந்துங்க. Okay, best of luck. Thank you, Master. ஆஷிஃப் அண்ட் பாவனா, உங்க கொரியோகிராஃபர் வந்து எக்ஸலன்ட் காஸ்டியூம். அதாவது இந்த ரவுண்டிலேயே பெஸ்ட் காஸ்டியூம் சொன்னது ஆண்டனி தான் சொல்ல முடியும். ஏன்னா பக்கா காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்ல செலவு பண்ணி பண்ணிருந்தாங்க. பட் பாவனா இந்த ரவுண்ட்ல 2-3 இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ண. ஸ்டார்டிங் மிஸ்டேக் இருந்தது, அவர் 2-3 இடத்துல மிஸ்டேக்ஸ் இருந்தது. பட் ஆசிஃப் பியூட்டிஃபுல். ஆசிஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இதுல இன்னொன்னு என்ன, உங்களுக்கு காது கேட்காது. ஏன்னா காது ஃபுல்லா டைட்டா இருந்தது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ அந்த லைட் சவுண்ட்ல தான் நீங்க கரெக்டா பண்ண. சோ அதுல தான் பாவனா கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டார்டிங்கே அந்த ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இங்க இருந்து இன்ட்ரடக்ஷன் வந்து அந்த ஜம்ப் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் செலக்ஷன் நல்லா இருந்தது. பட் ஒரு சின்ன மிஸ்டேக் பாவனாவுடைய மறதினால, இல்லைன்னா ஃபுல் மார்க் நான் கொடுத்துருப்பேன். காஸ்டியூம்காகவே கொடுக்கணும். ஸோ மை மார்க் இஸ் 9. அக்கா சொன்ன மாதிரி அந்த உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அங்கிலிருந்து ஆசிஃப் உங்களோட என்ட்ரி, காஸ்டியூம்ஸ், உங்க கொரியோகிராஃபர் பண்ணது ஹார்ட் ஒர்க், செட்டிங் எல்லாமே பார்த்தா அந்த தப்பு நடந்தது. பாவனா, இது எவ்வளவு விஷயம் நல்லா இருக்கும் போது ஒரு 3 இடத்துல நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. சரி விட்டுலாமே தோணுது மனசுக்கு. பட் காம்படிஷன் இருக்கிறது லெவல்ல இப்போ நாங்க இதை எல்லாரும் we cannot ignore it. Okay, so அதுக்காக தான் my mark to you is 8. Thank you. So total 70. பட் போன 2 ரவுண்ட்ல நீங்க 50 வாங்குனீங்க, ஃபுல் மார்க்ஸ் வாங்குனீங்க. இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சின்ன மிஸ்டேக்ஸ் கூட பண்ணக்கூடாது. ஏன்னா இவ்வளோ ரவுண்ட்ஸ் பண்ணியாச்சு, இனிமேல் மறதிகிறது எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ டோட்டல் 67, செகண்ட் டாப்ல இருக்கீங்க. ஓகே, அண்ட் செமிஃபைனலுக்கு ரெடியா இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரீஎன்ட்ரி 2 ரவுண்டு இருக்கு. ஸோ அதனால நல்ல டைம் எடுத்து நீங்க பண்ணலாம். ஓகே, குட் லக். கிரீஷ் அண்ட் சுனிதா, சத்யா அண்ட் மோனிகா. கிரீஷ், நீங்க போன ரவுண்ட்ல 46 கரெக்ட், கொஞ்சம் டல்லா இருந்தீங்க. சத்யா போன ரவுண்ட்ல நீங்க 49. நான் சத்யா மோனிகா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றவங்க. இந்த ரவுண்ட்ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னா, 2 இடத்துல மறந்தாச்சு. மோனிகா 2 இடத்துல மிஸ் ஆகி போச்சு. அண்ட் கான்செப்ட் நல்லா இருந்தது. பட் இதோட நல்ல கான்செப்ட் இருந்தால் நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? சப்போஸ் நீங்க எலிமினேட் ஆனால், ஏன்னா இது வரைக்கும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணது நீங்க 2 பேர் தான். அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு பிரேம். சொல்ல முடியாதுக்கா. அவர் வந்துட்டு எங்க நல்லதுக்காக தான் வந்துட்டு எங்களை வந்துட்டு அந்த அளவுக்கு கூட்டு வந்திருக்காரு. இந்த டாப் 4ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மாநாடு மயிலாட அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. பட் இங்கிருந்து எலிமினேஷன் ஆறுதான் வந்துட்டு. மோனிகா எதுக்கு அழறா? மோனிகாட்ட கொடு. ஏன் மோனிகா சொல்லு, பரவாயில்ல சொல்லு. ஆக்சுவலா வந்து மாநாட மயிலாடு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ. நான் எங்கேயோ ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நீங்க தான் இந்த ஒரு உள்ள சான்ஸ் கொடுத்துட்டு எனக்கு பிரேம் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலா வெறும் டான்ஸ் தான் தெரியும், வேற ஸ்டைல்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவும் தெரியாது. நிறைய கெட்டப்ஸ் இங்க வந்து நிறைய மாதிரி. ஏன்னா திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ டு மீ. And Manada Mailada really means a lot to me because this is my first reality show. Because நான் எங்க வெளியே போனாலும் கேட்பாங்க, நீங்க மாநாட மயிலாட இருப்பீங்களா? இதுக்கு முன்னாடி நான் யாருன்னு யாருக்கும் தெரியாது. So this really means a lot to me. So eliminate I don't feel ஆறீங்க. But you are a good dancer. ரீஎன்ட்ரியில பார்த்துக்கலாம்ல. மோனிகா, உங்க ஆபீஸ்ல ஏன்னா நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க ஆபீஸ்ல. உங்க ஆபீஸ்ல எல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க உங்களை பார்த்து டான்ஸ்? தெரியல மேம். What about Krish and Sunita? செகண்ட் டைம் நீங்க திருப்பி டான்ஸ் ஜோன்ல இருக்கீங்க. உங்களோட மைனஸ் நான் சொல்லணும், ரொம்ப நல்லா இருந்தது. பட் நடுவில் வந்து ரொம்ப லேக் ஆச்சு. அதாவது கிரீஷனுடைய இது கொஞ்சம் லேக் ஆச்சு. அண்ட் ஃபேமஸ் இந்திரன் சாங் எடுத்திருக்கலாம் நம்ம, ஏன் அதை எடுக்கல சாங்? ஃபர்ஸ்டே அதுதான் மேம் கான்செப்ட் நாங்கள் யோசிச்சது. லவ் வர மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சிருந்தாரு, மூவி மாதிரி பேட்டர்ன்ல யோசிச்சாரு.
அப்புறம் திரும்பி அதே மாதிரி இருக்கும் சொல்லிட்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இப்படி பண்ணலாம். அது மட்டும்தான் கிரீஷுடைய போர்ஷன் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு. அண்ட் மீதி நீங்க அந்த 2 பேருடைய காம்படிஷன் வந்தது, அந்த ஃபைட் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் மைனஸ் இருந்தது. சப்போஸ் நீங்க எலிமினேட் ஆனால் Ma'am, we gave our best. கரெக்ட். So we are happy. If we go also, okay, we have done a good job and we are going. And that's it. லாஸ்ட் வீக் தான் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. அதுல கூட நீங்க இது பண்ணீங்கன்னா பட் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனது வந்து சத்யா மோனிகா தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க சப்போஸ் எலிமினேட் ஆனால். என்னாச்சு மோனிகா? வாட் ஹேப்பன் மோனிகா? ஐயோ இப்படி அழற நீ? என்னாச்சு? என்ன சத்யா? ரொம்ப சென்சிட்டிவ் வந்து. ஓகே, கிரீஷன் சுனிதா மும்தாஜ் சொல்லிட்டு மார்க், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அக்கா மாதிரி எனக்கும் கொஞ்சம் லேக் தோணுச்சு. நடுவுல அந்த பெர்ஃபார்மன்ஸோட டிராப் ஆயிடுச்சு. உங்க பெர்ஃபார்மன்ஸ் டிராப் ஆகல, டோன்ட் கெட் மீ ராங். கொரியோகிராஃபி வாஸ் எக்ஸலென்ட். பட் ஐ திங்க் சாங் மியூசிக் நடுவுல கொஞ்சம் மைண்ட். ஏன்னா உங்க என்ட்ரி வாஸ் ஃபைனல் கவுண்ட் டவுனோட என்ட்ரியோட வந்தீங்க நீங்க கிரீஷ். சூப்பர் தட் வாஸ். அந்த டைம் லைட்டிங்கும் அந்த பக்கம் பின்னாடி கான்சோல் அந்த லைட்டிங் சூப்பர்பா மேனேஜ் பண்ணாங்க. பட் அதுதான் கொஞ்சம் நடுவுல மியூசிக் டிராப் ஆனதுனால தான் கொஞ்சம் போரா இருந்தது. சோ அதுக்காக தான் என்னோட மார்க்ஸ் உங்களுக்கு 9. கிரீஷன் சுனிதா, my mark is 9. Thank you, ma'am. So 18 total mark 64. 64. சத்யா and மோனிகா, என்னோட மார்க் ஃபர்ஸ்ட் மும்தாஜ் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சத்யா அண்ட் மோனிகா, நீங்க எக்ஸலென்ட் பர்ஃபார்மர்ஸ். நான் உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன். உங்க கொரியோகிராஃபர் உங்களோட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் மிஸ்ஸஸ் ஆயிடுச்சு மோனிகா உங்க சைட்ல. சோ என்னோட மார்க் உங்களுக்காக 9. தேங்க்யூ. So Satya and Monica, very sorry, my mark is 9. தேங்க்யூ. So 18, நீங்க 67. Sorry Girish and Sunita, I'm very sorry. நாங்க 9 கொடுத்தோம், 64 வந்தது. பட் நீங்க போன ரவுண்ட்ல 9 வந்திருந்தீங்கன்னா ஐ திங்க் சப்போஸ் டையா இருந்ததா நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா இப்ப சொல்றேன், 4 பேரையும் நான் செமி ஃபைனலுக்கு அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். So how you feel Sunita? Ma'am, next week again I have to come here and show my dance. So I don't mind. Okay. Okay. Girish? இல்ல மேம், ஸ்டேஜ் எங்களை லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது ஏன்டா நீ சைட் அடிக்கிற மாதிரி பேசு. மேம், எனக்கு ஸ்டேஜ் எங்களை லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லவ் பண்ணுண்டா. ஸ்டேஜ் நம்மள லவ் பண்ணாதான் நம்மளால ஆட முடியும். சோ இன்னைக்கு சத்யா மோனிகா நீங்க செமி ஃபைனல் போயிட்டீங்க. பி கேர்ஃபுல். ஓகே, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. பட் இனிமேல் ஒரு சின்ன மைனஸ் கூட வரக்கூடாது. இனிமேல் ஆடியன்ஸ் தான் செலக்ட் பண்ண போறாங்க, நாங்க கிடையாது. அண்ட் கிரீஷ் அண்ட் சுனிதா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆசிஃப் அண்ட் பாவனா, சத்யா அண்ட் மோனிகா இஸ் அ டை 67. சுனிதா அண்ட் கிரீஷ் பெஸ்ட் ஆஃப் லக். ரீஎன்ட்ரியில வந்து கிழிக்கணும். ஓகே, குட் லக். Alright, okay, as the going gets tough, only the tough get going in சொல்லுவாங்க. La France will out on the twin houses ஜெயிக்கிறதுக்காக இங்க போராட்டம் கடுமையா நடந்துட்டு இருக்கு. Unfortunately Girish and Sunita eliminated ஆங்க. But no problem. Next week தான் re-entry round இருக்கு. எலிமினேட் ஆனவங்க எல்லாருமே இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும்ங்கறதுக்காக கடுமையா அடுத்த வாரம் போராட போறாங்க. சோ அடுத்த வாரம் ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Don't miss it. We'll see you again next week. Until then, start us. Bye bye from Sanjeev, Kirti and all of us from Team Manadu Mailadu. விதவிதமா
கலந்து வரும் பெரியவர் சிறியவர் ரசித்திடவே